அரவிந்த் குணசேகரனுடைய முதற் பார்வை கேட்கும். தேர்தல் ஆணையத்தின் மீது பல குற்றச்சாட்டுகளை பல்வேறு எதிர்க்கட்சிகள் வெவ்வேறு காலகட்டங்களில் சொல்லி வந்திருக்கிறாங்க. ராகுல் காந்தியும் கூட தேர்தல் ஆணையத்தின் மேலே குற்றம் சொல்கிறது முதல் முறை இல்லை. ஆனால் இப்போது வெளியிட்டிருக்கிற குற்றச்சாட்டு என்பது ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கிறது, ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த குற்றச்சாட்டை அவருடைய ஆதாரங்களை நாம் ஃபேஸ் வேல்யூக்கு எடுத்துக்க முடியுமா? அவர் வெளியிட்ட வாக்காளர் பட்டியல்ன்றது உண்மைதானா? இந்த குற்றச்சாட்டை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மகதேவ்புராங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில் அந்த வாக்காளர் இந்திய தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கும் வாக்காளர் பட்டியலை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்றுதான் அவர்கள் இந்த டோர் டு டோர் வெரிஃபிகேஷன் எனப்படும் அந்த ஆய்வை செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த வாக்காளர் பட்டியலில் எவ்வாறு முறைகேடு நடந்திருக்கிறது என்பதனை அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஆவணம் மூலமாக தான் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தற்போது காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டிருக்கும் வாக்காளர் பட்டியலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வாக்காளர் பட்டியல் இந்திய தேர்தல் ஆணையத்துடையது. அதனை எங்கேயும் இந்திய தேர்தல் ஆணையம் மறுக்கவில்லை. ஆனால் தற்போது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் டைரக்டாக நேரடியாக பதிலளிக்காமல் சுமார் 1 லட்சத்துக்கு மேலான போலி வாக்காளர்கள், அதாவது தகுதி இல்லாத வாக்காளர்கள் அந்த பட்டியலில் இருக்கிறார்கள் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியோட குற்றச்சாட்டு. அதுக்கு நேரடியாக பதிலளிக்காமல் இல்லை, ராகுல் காந்தி இதற்கு ஒரு ஸ்வாண்ட் அஃபிடவிட்ல அவர் கையொப்பமிட்டு இதற்கு அவர்கள் பதில் கொடுக்க வேண்டும், அப்போதுதான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்றால், இது போன்ற வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்திருந்தால் எங்களிடம் கொண்டு வாருங்கள் என கூறும் அதே இந்திய தேர்தல் ஆணையம், ஆனால் இந்த விவகாரத்தில் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக அதுவும் அஃபிடவிட்ல கையொப்பமிட்டு கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, அனைத்து எதிர்க்கட்சிகளும் மிகவும் தெளிவான ஒரு பதிலை, மிகவும் ஒரு எளிமையான ஒரு தகவலை தான் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கேட்கிறார்கள். அதாவது அனைத்து வாக்காளர் பட்டியலையும் நீங்கள் டெக்ஸ்ட் ரீடபிள் ஃபார்மேட்ல கொடுங்க. இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்கன்னா, அதை மொத்தமா ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேன்டு காப்பி கொடுக்குறாங்க. அந்த ஸ்கேன்டு காப்பி நீங்க எடுத்து அதில் நீங்க சர்ச் பண்ணி பார்க்க முடியாது. அதே நீங்க டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ல கொடுத்தீங்கன்னா, இப்போ அரவிந்துங்கிற பேர் இருந்துச்சுன்னா நீங்க அதில் அரவிந்துன்னு டைப் பண்ணீங்கன்னா எத்தனை இடத்துல அந்த டாக்குமெண்ட்ல எத்தனை இடத்துல அரவிந்து வருதுங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அல்லது என்னோட இபிஐடி, அதாவது இபிஐசி ஓட்டர் ஐடியோட நம்பர் டைப் பண்ணோம்னா அந்த நம்பர் ஏதாச்சும் போலியா, நான் ஏதோ ஒரே ஆள் பல இடங்கள்ல நான் பதிவு செஞ்சிருக்கேன் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இது போன்ற ஒரு பேசிக்கான தகவலை தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் தர மறுக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், அதை நீங்க அந்த தகவலை தாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையத்தோட கொடுக்கப்படும் அந்த வாக்காளர் பட்டியல் நாங்க சர்ச் பண்ற ஃபார்மேட்ல இருந்தா என்னால ஈஸியா போலிகளை கண்டுபிடிக்க முடியும், நாங்களும் உங்களுக்கு உதவுறோம். ஏன்னா பிஎல்ஏங்கிறது இது ஒவ்வொரு பூத்துக்கும் பிஎல்ஏன்னு ஒருத்தருப்பாங்க. அது இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள், தேர்தல் முகவர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள். அவர்களோட வேலையை இந்திய தேர்தல் ஆணையத்துடன் சேர்ந்து வேலை செல்வதுதான். ஆனால் அப்போது இந்த மாதிரி ரிசர்ச் ஃபார்ம், இந்த சர்ச் ஃபார்மேட்ல அது இல்லாத காரணத்தினால் இது போன்ற ஒவ்வொரு தொகுதிக்கும் சுமார் 40,000 ஒவ்வொரு சட்டமன்ற ஒவ்வொரு மாநிலத்தை எடுத்துக்கொண்டா தமிழ்நாட்டில் 60,000 பூத் இருக்கு. இந்த 60,000 பூத்துல 60,000 வாக்காளர் பட்டியலை தனியா எடுத்து எந்த மாநில கட்சினாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் இவங்க சர்ச்சபிள் ஃபார்மேட்ல அதை கேட்கறாங்க. அதான் இந்திய தேர்தல் ஆணையம் தர மறுக்கிறாங்க. அங்கதான் எங்கேயோ தவறு நடக்குதுங்கிறதா இந்திய அரவிந்த், கடந்த காலத்துல சர்ச்சபிள் ஃபார்மேட்ல இருந்ததே. கடந்த காலத்தில் ஒரு பெயரை அரவிந்த் அப்படின்னோ குணசேகரன் அப்படின்னு ஒரு பெயரோ போட்டால் இந்தியா முழுக்க எத்தனை வாக்காளர்கள் அந்த பெயரில் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருந்த ஒன்றை இப்போ இந்த அக்சஸை ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, ஏன் பிடிஎஃப் வடிவத்தில் தர்றாங்கன்றது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, திடீரென்று வாக்குப்பதிவெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு 0.5% 1% தான் ஏறணும், மாறாக கொத்து கொத்தாக வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் சொல்கிறாங்க. கடைசி நிமிடத்தில் வாக்குச்சாவடியில் கூட்டம் ஒன்றும் பெருசாக இல்லை, இருந்த போதிலும் இப்படியான வாக்குகள் போடப்பட்டனன்னு ராகுல் காந்தி சொல்கிறார். இந்த மோசடிகள் நடந்திருக்குன்னு ராகுல் காந்தி சொல்கிற குற்றச்சாட்டு சரியானது, ஆதாரபூர்வமானதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ரிக்கிங், அது நூதனமாக மோசடி செய்து முடிவுகளை மாற்றுவது அப்படின்ற ஒன்று பரவலாக நடக்குதா, அல்லது குறிப்பிட்ட கட்சி ஜெயிக்காதுன்ற இடத்துலையோ ஜெயிக்கும்ன்ற இடத்துலையோ நடக்குதா? இல்லைங்க, நம்ம அது கர்நாடகா எக்ஸாம்பிள் இருந்து எடுத்துக்கலாம். கர்நாடகாவில் 6 சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது அந்த பெங்களூர் சென்ட்ரலோ பெங்களூர் சவுத்தோன்னு நினைக்கிறேன், நான் எனக்கு தெளிவாக தெரியல, அந்த பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் 5ல் காங்கிரஸ் லீடிங்காக இருக்காங்க, 1ல் மட்டும்தான் பாஜக லீட் ஆகுறாங்க. ஆனால் அந்த பாஜகவோட லீடை பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே அந்த லீடு வருது. எங்கே பாஜக சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்களோ அந்த ஒரு தொகுதியில் மட்டும்தான் இந்த முறைகேடு நடந்திருப்பதாக
ராகுல் காந்தி இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதாவது மொத்தமுள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் 5 காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறார்கள். அந்த 1ல மட்டும்தான் 1 லட்சத்துக்கு மேல மார்ஜினா வரும்போது அந்த 5 தொகுதியில ஏற்பட்ட மார்ஜினை சரி செய்து பாஜக வெற்றி பெறுகிறார்கள் என்பதுதான் ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டா இருக்கு. இப்போ நம்ம மகாராஷ்டிரால இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சாங்க. மகாராஷ்டிரால சாயந்தரம் 5 மணிக்கு மேலாக சுமார் 10% மேலாக வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கிறது என்பது குற்றச்சாட்டு. இதை எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இதுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் எப்படி பதில் கொடுக்கலாம்? இல்ல இது பொய்யானது அப்படிங்கிறாங்க. அப்ப எதிர்க்கட்சிகள் சார்பில் என்ன தகவலை முன்வைக்கிறாங்கன்னா, சிசிடிவி அந்த அந்த இது போலிங் பூத்தோட சிசிடிவியோட காப்பி கேட்கறாங்க. அதை இந்திய தேர்தல் ஆணையம் ஒருத்தர் மெஹ்மூத் பிராச்சான் ஒருத்தர் ஹரியானா ஹைகோர்ட்ல, பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்ல கேஸை போட்டு இந்திய தேர்தல் ஆணையம் கொடுக்க சொல்றாங்க. சிசிடிவில இருந்து எல்லா ஃபுட்டேஜையும் கொடுக்க சொல்றாங்க. ஏன்னா 5 மணிக்கு மேல எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்னு தெரிஞ்சிடும்லங்க அந்த பூத் சிசிடிவி எடுத்து பார்த்தா. ஆனா அந்த உத்தரவு வந்த ஒரே வாரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ்ங்கிற அந்த விதிகளை மாற்றம் செய்து சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி மத்திய அரசோட சேர்ந்து மாற்றம் செய்து மத்திய அரசு அதை கெசட்ல நோட்டிஃபை பண்றாங்க. இப்போ அந்த வழக்கம் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. எனவே எந்த தகவலை கேட்டாலும் இந்த தகவலை கொடுக்க கூடாதுன்னு தொடர்ந்து மறுத்துட்டே வந்தாங்கன்னா அப்ப எங்கேயோ தவறு நடந்திருக்குது என்பது எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டை எப்படி நம்ம ஊர்ஜிதப்படுத்த முடியும்? தவறே நடக்கலைன்னா இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டு போலாமே, அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பேசிக்குங்க, ஒரு வாக்காளர் பட்டியல்ல ஒரு பேரை நம்ம சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற கூட இல்ல, சர்ச் பண்ணக்கூடாது, நான் ஸ்கேன் பண்ணி தான் கொடுப்பேன் அப்படின்னாங்கன்னா இந்த ஒரு பேசிக் தகவலை கூட கொடுக்கலனா எப்படி இந்திய தேர்தல் ஆணையத்தின் மேல எதிர்க்கட்சிகளுக்கு நம்பிக்கை வரும்? இதுதான் ஒரு பேசிக்கான எந்த தகவல் கேட்டாலும் இந்திய தேர்தல் ஆணையம் கொடுப்பதில்லை. இதுதான் எங்கேயோ தவறு நடக்குது அப்படிங்கிற எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டுக்கு ஏதோ ஒரு சாதகமா ஏதோ அதை உறுதிப்படுத்துற மாதிரி இதுதான் இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.